ஹாய் வீவர்ஸ், மெடிவல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மள பல பேர் ஒரு புது கார் வாங்கின பிறகு, குறிப்பாக பல லட்சங்கள் கொடுத்து ஒரு கார் வாங்கின பிறகு அந்த காரோட ஃப்ரீ சர்வீஸ் தீர்றது வரைக்கும் தான் நம்ம ஷோரூமில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும், அல்லது ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். இதை கடந்து அதுக்கு பிறகு நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸுடைய ஒர்க் ஷாப்லையோ, அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஒர்க் ஷாப்லையோ தான் நம்ம எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது வாடிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இப்படி நீங்கள் ஷோரூமினுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் வெளியே எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு காருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, இல்ல நம்ம டீல் பண்ண போகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் கொடுக்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ல பண்ணும்போது அல்லது ஒரு ஒர்க் ஷாப்ல பண்ணும்போது என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்கும், என்னென்ன கெட்ட விஷயங்கள் ஒரு காருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரிவ்யூ பார்க்கக்கூடிய நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துல ஏதாவது கமெண்ட்ஸ் அல்லது ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் அல்லது லோக்கல் ஒர்க் ஷாப் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அல்லது கரெக்டான டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன்ல நீங்க உங்களுடைய கார் எடுத்துட்டு போகும்போது அந்த பர்டிகுலர் காருக்கு என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்டை ப்ராப்பரா அந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு வண்டியை R&D பண்ணும்போது, அதாவது ஒரு வண்டியை டிசைன் பண்ணி உருவாக்கும் போது இத்தனாயிரம் கிலோமீட்டர், அதாவது 5000 கிலோமீட்டர்ல என்னென்ன செக் பண்ணணும், இல்ல 10,000 கிலோமீட்டர் என்னென்ன பண்ணணும், 15,000 50,000 கிலோமீட்டர் என்னென்ன பண்ணணும், 1,00,000 என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலான செக்லிஸ்ட் அப்பவே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுபடி நீங்க ஒரு காரை உங்களுடைய ஷோரூம்ல இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன் கொடுக்கும்போது அதை ப்ராப்பரா செக் பண்ணி இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் அடுத்த ஒரு 1000 கிலோமீட்டர் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இமிடியேட்டா சேஞ்ச் பண்ணணும்னா அதை சேஞ்ச் பண்ணதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் கொடுப்பாங்க. இதை கடந்து இல்ல இதில் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், இன்னும் 2000 கிலோமீட்டர் உங்களுக்கு ஓட்டலாம் அப்படிங்கிற அட்வைஸுமே அவங்க கொடுப்பாங்க. இதை கடந்து ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் நீங்க பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா செக்லிஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா உங்க வண்டியோட தேய்மானத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்க வண்டி அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கில் எடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமா அந்த செக்லிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணி அவங்க பண்ணும்போது உங்க வண்டியோட ஆயுளுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவில் கூடிக்கிட்டே இருக்கும். குறையதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. அதே நேரத்தில் ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப், நம்மளுடைய நண்பருடைய ஒர்க் ஷாப்பா இருக்கலாம், இல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்பா இருக்கலாம், இதுல எதிர எடுத்துட்டு நீங்க போறீங்கனாலும் இங்க செக்லிஸ்ட்ங்கிறது சுத்தமா இருக்காது. நம்ம ஒர்க் ஷாப்ல எல்லாமே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா, நம்ம வண்டியை எடுத்துட்டு போய் ஒன்னு ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், இல்ல என்னோட பிரேக் ப்ராப்பரா அப்ளை பண்ணல இதை ஒன்று செக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், இல்ல வண்டியில் நமக்கு ஏதாவது ஒரு நாய்ஸ் வரும், இந்த நாய்ஸை பாருங்கன்னு சொல்லுவோம். இது எல்லாமே கடந்து நம்ம சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு, வண்டியோட ரெகுலர் சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு, ஒன்று செக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடியவர் இந்த வண்டியோடைய செக்லிஸ்ட்டே இல்லாம அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டுமே வச்சு செக் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாரு. மோஸ்ட் நம்மளுடைய ஒர்க் ஷாப்ல நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ லைவா என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை மட்டுமே அவங்க அட்டன் பண்ணி உங்க கார் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. அடுத்த ஒரு 1000 கிலோமீட்டர் அல்லது ஒரு 5000 கிலோமீட்டர்ல என்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரீகாஷன்ஸ் கண்டிப்பா இருக்காது. எப்பவுமே சர்வீஸுங்கிறது அந்த கார்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ரீகாஷன். அதாவது இன்னொரு 5000 கிலோமீட்டர்ல உங்களுடைய பிரேக் பேட் தேவைப்போகுது, இல்ல ஒரு 5000 கிலோமீட்டர் உங்க இன்ஜினுடைய புஷ் கம்மியாக போகுது, இதெல்லாமே நீங்க மாத்தணும். இதை கண்டிப்பா அடுத்த 3000ல நீங்க மாத்துங்க அப்படிங்கிற அட்வைஸை உங்களுக்கு ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ல கிடைக்கும். இங்க கண்டிப்பா கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் நீங்க போகும்போது அங்க நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இதன் மூலமா உங்க வண்டியை ப்ராப்பரா அவங்க செக் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்க லோக்கல் ஒர்க் ஸ்டேஷனுக்கு போகும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்பரான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இருக்காது. அவங்களுடைய அறிவினாலையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் அதை கேதர் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர அது கண்டிப்பா ப்ராப்பரா இருக்காது. இது எல்லாமே கடந்து எந்த ஒரு வண்டியுமே ஒரு வண்டியை டிசைன் பண்ணி வெளியே எடுக்கும்போது அந்த வண்டிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு R&D லிஸ்டே எல்லா ஆத்தரைஸ் ஒர்க் ஸ்டேஷன்லயுமே இருக்கும். ஆனா நார்மல் ஒர்க் ஷாப்ல கண்டிப்பா இது இருக்காது. இது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. இதனால எப்பவுமே நீங்க லோக்கல் ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம். ப்ராப்பரா ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போறீங்கன்னா மட்டும்தான் உங்க வண்டியினுடைய லைஃப்ங்கிறது பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்கன்னா அங்க ப்ராப்பரா ட்ரெயின் ஆன டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு மாருதி அல்லது ஒரு ஹுண்டாய் இல்ல ஒரு டொயோட்டா இல்ல ஃபாக்ஸ்வேகன் எந்த கார் கம்பெனியா இருந்தாலும் அந்தந்த கார் கம்பெனிகள் அவங்க வச்சிருக்கிற எல்லா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன்லயுமே அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸுக்கு ப்ராப்பரா அவங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது லைவ்லயும் இருக்கலாம், இல்ல ஆன்லைன்லயும் இருக்கலாம். ட்ரைனிங்கிறது கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு புது கார் லான்ச் ஆகும்போது இந்த கார்ல பார்ட்ஸ் என்ன, இந்த கார் நீங்க எப்போ மாத்தணும், இதை எப்படி மாத்தணும் அப்படிங்கிற கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் இந்த டெக்னீஷியன்ஸுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஆன்லைன் போர்ட்டல்ல அவங்களுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாமே கடந்து ஒரு டெக்னீஷியனுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா சீஃப் டெக்னீஷியன் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இல்ல சீஃப் டெக்னீஷியன் டைரக்டா கம்பெனில இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதனால எந்த ஒரு டவுட்டுமே கிளாரிஃபை பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க ப்ராப்பரா ட்ரெயின் ஆனவங்களா இருப்பாங்க. இந்த ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் வருதுன்னா இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் வரதுக்கான காரணம் என்ன, இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம், இப்படி ரிசால்வ் பண்ணா இதனால வரக்கூடிய பெனிஃபிட் என்ன, இதனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன், கிளியர் கட்டான ஐடியா
அந்த டெக்னீஷியனுக்கு இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க கிட்ட டேட்டாஸ் வந்து ப்ராப்பரா இருக்கிறதுனால அவங்களால உங்களுடைய வண்டியையும் உங்களையும் பாதுகாப்பா பார்க்க முடியும். அதே நேரத்துல லோக்கல் ஒர்க் ஸ்டேஷன் வரும்போது இங்க ப்ராப்பரா ட்ரெயின்டான ஒரு டெக்னீஷியன் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நார்மலா என்ன இருக்கக்கூடிய பல ஒர்க் ஷாப் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண ஒருத்தர் வெளியே வந்து ஒரு கேரேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பரா ஆரம்பிச்ச அந்த ஆள் அவங்க கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜா இருப்பாங்க. இருந்தாலும் என்னைக்கு ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்தாங்களோ அதுக்கு பிறகு அவங்க அப்டேட்டடா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேராது. அவங்க அது வரைக்கும் படிச்ச தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு இன்னைக்கு உங்க காரையுமே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா காரை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா கார்கள்ல புதிய புதிய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது எலக்ட்ரானிக்ல இருக்கலாம், இல்ல இன்ஜின்ல இருக்கலாம், இல்ல ஃபியூல் சிஸ்டம்ல இருக்கலாம், இல்ல டெக்னிக்கலா இருக்கலாம், இல்ல ஹார்ட்வேர்ல இருக்கலாம். எதுல எடுத்து பார்த்தீங்கனாலும் பெரிய பெரிய அப்டேட்டஸ் சேஞ்சஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு லோக்கல் ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடியவங்க அப்டேட்டடா இருக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் டெக்னிக்கலா அவங்க ப்ரொஃபஷனலா இருந்தாலும் ஒரு ஒர்க் ஷாப்னு வரும்போது அவங்களுக்கு கீழ ஒரு 4 பேர் வச்சு தான் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த 4 பேருக்குமே வேலை பெரிய அளவுல தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ட்ரெய்னி மாதிரி தான் இருப்பாங்க. இதன் மூலமா உங்க வண்டியை ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணக்கூடிய டெக்னீஷியனுங்கிறது லோக்கல் ஒர்க் ஷாப்ல கிடைக்காது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. லோக்கல் ஒர்க் ஷாப் நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்ம ஊர் அண்ணனா இருப்பாங்க. நல்லாவே பேசுவாங்க. அவங்க பேசக்கூடியது பார்க்கும்போது டெக்னிக்கலி பயங்கர சவுண்டா இருக்கும். அது ஏன் அது அப்படி சவுண்டா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்க டெக்னிக்கலி நாலேஜ் இல்லாம இருக்கிறதுனால, உங்க எதிர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் மேன் ஒரு ப்ராப்பரா டெக்னிக்கலா பேசும்போது, அது ரொம்ப அட்வான்ஸா இருக்க மாரி தெரியும். அது மிகப்பெரிய ஒரு நீங்க ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன் பேசுறதுக்கும், இவங்க பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். இதனால எப்பவுமே ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க. ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் தான் நம்ம காரை மெயின்டெயின் பண்ணணுமே தவிர, ஒரு ட்ரெய்னிங் இல்லாத ஒரு ப்ரொஃபஷன் கண்டிப்பா நம்ம காரை மெயின்டெயின் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரெயின்டு ப்ரொஃபஷன் எங்க இருப்பாங்கன்னா, கண்டிப்பா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் தான் இருப்பாங்க. ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன்ங்கிறது ஷோரூம்ல மட்டும் கிடையாது. இன்னைக்கு வெளியுமே நிறைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதனால எந்த கேரேஜ் உங்களுக்கு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ஸ்டேஷனா இருக்கோ அங்க மட்டுமே உங்க வண்டியை மெயின்டெயின் பண்ணுங்க. இது இல்லாம வேற எங்க மெயின்டெயின் பண்ணாலும் இது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. 3வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில வரக்கூடிய டெக்னிக்கல் பார்ட்ஸ். பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ல போனீங்கனாலும் லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்கிறத விட கண்டிப்பா ஒரு 10லிருந்து 20% வரைக்கும் காஸ்ட் அதிகமா இருக்கும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பார்ட்ஸுக்கு அவங்க வாரண்டி, கேரண்டி, டியர் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் பார்ட்ஸா இருக்கும். பார்ட்ஸ் வந்து ப்ராப்பரா கம்பெனில மேனுஃபேக்சர் ஆகி அங்க உள்ள ஸ்டாம்போட, அங்க உள்ள QAQC இன்ஸ்பெக்ஷனோட, குவாலிட்டி அஷூரன்ஸோட உங்ககிட்ட வந்து சேரும். இதனால அந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்யூன் பார்ட்ஸா இருக்கும். நீங்க ஒரு வண்டி எடுத்து யூஸ் பண்ணி அந்த வண்டி எத்தனை வருஷங்கள் கழிச்சு யூஸ் பண்ணும்போதும் நீங்க ப்ராப்பரா ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ல மாத்தக்கூடிய எந்த பார்ட் போட்டீங்கனாலும் உங்க வண்டி எப்பவுமே புதுசா இருக்கும். வண்டி எடுத்து 10 வருஷம் ஆயிருந்தாலும் நீங்க ப்ராப்பரா ஆத்தரைஸ்ட் ஜென்யூன் பார்ட்ஸை போட்டா அந்த வண்டி என்னைக்குமே வண்டியோட டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா வண்டி புதிய ஒரு காரா தான் இருக்குமே தவிர எப்பவுமே பழசா இருக்காது. அதே நேரத்தில் நீங்க ஒர்க் ஷாப்புக்கு போகும்போது நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே 2 ஆப்ஷன் உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஒன்னு ஆத்தரைஸ்ட் ஏரியால போயிட்டு இந்த பார்ட் நான் மாத்திரம் இதுக்கு 5000 ரூபாய் ஆகும். அதே நேரத்தில் லோக்கல்ல மாத்திரம் உங்களுக்கு 3000 ரூபாய் ஆகும். இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. செகண்ட் ஹேண்ட் ஸ்கிராப்ல கிடைக்கும். அதை வாங்கி போட்டா உங்களுக்கு 1500 ரூபாய் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மிகப்பெரிய போய். இதுல நிறைய நெகட்டிவ் இருக்கு. கேரேஜஸ்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாங்க பார்ட் எல்லாமே புதுசா வாங்குறோம்னு சொன்னாலும் நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நம்ம யாரையும் குத்தம் சொல்லல. பட் இருந்தாலும் அவங்க இன்னைக்கு காசுங்கிறது ஒரு மோட்டிவா இருக்கும்போது உங்க வண்டியில ஒரு பார்ட் வந்து டேமேஜா இருக்கும். இந்த பார்ட்டை மாத்துறதுக்கு நீங்களே சொல்லியிருப்பீங்க நீங்க டைரக்டாவே ஜென்யூன் பார்ட் வாங்கி போடுங்கன்னு. ஆனா அவங்க ஜென்யூன் பார்ட் தான் வாங்கி போடுறாங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நாம அங்க உட்கார போறது கிடையாது. அவங்க எந்த ஒர்க் ஷாப்ல வேணாலும் போயிட்டு செகண்ட் ஹேண்ட் பார்ட் கூட உங்களுக்கு வந்து வாங்கி போட்டு உங்க வண்டியை ஓட விட்டுக்கிட்டு ஜென்யூன் பார்ட் தான் போட்டிருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு லோக்கல் ஒர்க் ஷாப்ல இருக்கிறவனுக்கு கரெக்டா தெரியும் இந்த பார்ட் எந்த அளவுக்கு இனி ஓடும், இல்ல இந்த பார்ட்டை மாத்தலாமா, இது புதுசு தான் போடணுமா, இல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி போட்டா போதுமா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு க்ளோஸா இருந்தாலும் காசுன்னு வரும்போது கண்டிப்பா க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட அங்க ஒர்க் ஆகாது. இதனால எப்பவுமே பார்ட்ஸ்ங்கிறது ஒரு வண்டியில ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா பிரேக் பேடா இருக்கலாம், இல்ல வண்டியில கூடிய எந்த பார்ட்டா இருக்கலாம். நீங்க ஜென்யூன் பார்ட் தான் நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும். அப்படி ஜென்யூன் பார்ட் வாங்கி நீங்க யூஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தா நீங்க டைரக்டாவே ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷன்ல போங்க. ஏன்னா அங்க பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பார்ட்ஸ் எதுவுமே வராது. ஜென்யூனான பார்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இதனால உங்க வண்டி வந்து ப்ராப்பரா எப்பவுமே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். நீங்க வெளியில ஒர்க் ஷாப்ல கொடுக்கும்போது என்ன பார்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கூடவே அந்த பார்ட்டை வந்து ப்ராப்பரா தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்விக்குறி. ஏன்னா எந்த ஒரு பார்ட்டும் இன்ஸ்டால் பண்றதுக்கு அதுக்குண்டான டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். இது எல்லா ஒர்க் ஷாப்லயும் உங்களுக்கு இருக்காது. நம்ம லோக்கல் கேரேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு இன்சர்ட் மெத்தட்ல போக மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற டூல்ஸ் வச்சு எப்படியாவது அதை வந்து உள்ள உட்கார வச்சிருவாங்க. ஆனா நீங்க ப்ராப்பரான ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது இங்க எந்த ஒரு பார்ட்டையுமே அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அதுக்குண்டான ரொபாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதனால உங்க வண்டியில எந்த ஒரு தேய்மானமும் இல்லாம இல்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம மெயின்டைன் ஆகும். ஏன்னா லோக்கல் ஒரு ஷாப்ல நீங்க ஒரு பார்ட்டை மாத்தும் போது இந்த பார்ட்டை வைக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டை டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு அது நீங்க ஆத்தரைஸ்டு ஒர்க் ஸ்டேஷனுக்கு போகும்போது
அங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. 4வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரண்டி, வாரண்டி. இன்னைக்கு எந்த ஒரு கார் எடுத்தீங்கனாலும், மினிமம் உங்களுக்கு 3 வருஷம் கேரண்டி இருக்கு. இத கடந்து நீங்க எக்ஸ்டெண்டட் கேரண்டி அல்லது எக்ஸ்டெண்டட் வாரண்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு எல்லா கார் ஷோரூம்லயும் அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஸ்கீம் வச்சிருக்காங்க. அப் டூ 5 இயர்ஸ், 7 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டில எடுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லோக்கல் ஒர்க் ஷாப்ல உங்க வண்டிய கொண்டு விட்டு சர்வீஸ் பண்ணி ஏதாவது ஒரு பார்ட்ட மாத்தி இருந்தீங்க அப்படின்னா, இந்த வண்டியினுடைய வாரண்டி அப்பவே அங்கேயே கட் ஆஃப் ஆயிரும். நீங்க உங்க வண்டியில எந்த ஒரு விஷயத்தையுமே மாத்துறதா இருந்தாலும் ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ல மாத்துனா மட்டும் தான் உங்க வண்டி வாரண்டில லைவா இருக்கும். நீங்க 5 வருஷத்துக்கு வாரண்டி எடுத்தும் நீங்க ஒரு 3வது வருஷத்துல லோக்கல் ஒர்க் ஷாப்ல கொண்டு கொடுத்து அதுல அவங்க ஒரு பார்ட்ட மாத்திருக்காங்க அப்படின்னா மொத்த வண்டியினோட வாரண்டியுமே நல் அண்ட் வாய்ட் ஆயிரும். இதனால ரொம்ப கவனமா இருங்க. நீங்க வாரண்டி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அல்லது உங்க வண்டி வந்து 5 வருஷம் வாரண்டில இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எப்பவுமே உங்க வண்டிய வேற எந்த ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் ஸ்டேஷன் இல்லாம வேற வெளியில எங்கேயுமே டெக்னிக்கலி நீங்க பார்த்திருக்க கூடாது. டெக்னிக்கலி அந்த வண்டியில எதையாவது ஒரு பார்ட்ட நீங்க மாத்திருந்தீங்கனாலும், வண்டியோட வாரண்டிங்கிறது அங்கேயே 0 ஆயிரும். உங்க வண்டிக்கு எந்த உபயோகமும் இல்லாம போயிரும். 5வது மிக முக்கியமான விஷயம் ரீசேல் வேல்யூ. இன்னைக்கு நம்மள பல பேர் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட காஸ்ட், அந்த வண்டி பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் குடுத்திருக்காங்க, என்ன மைலேஜ் குடுத்திருக்கு, இத கடந்து இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ. ஏன்னா ஒரு 5 வருடங்கள் கழித்து அல்லது ஒரு 6 வருடங்கள் கழித்து இந்த வண்டி நான் ரீசேல் பண்ணும்போது எந்த மாதிரிப்பட்ட காஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்ப்போம். அது இந்தியன் கம்யூனிட்டியோட ஒரு தாட்டும் கூட. இதனால எப்பவுமே தெளிவா இருந்துக்கோங்க. நீங்க ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ல உங்க வண்டிய சர்வீஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா, வண்டியோட ரீசேல் வேல்யூ பெரிய அளவுல இருக்கும். அது நீங்க லோக்கல் ஒர்க் ஷாப்ல குடுத்து தான் சர்வீஸ் ஸ்டேஷன்ல பண்ணி எடுக்கிறீங்கன்னா, வண்டியோட ரீசேல் வேல்யூங்கிறது மினிமம் 20% அல்லது 30% நீங்க நார்மலா கிடைக்கக்கூடிய காஸ்ட்ல இருந்தும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால நீங்க உங்க ஃபியூச்சரும் எதிர்பார்த்து போறீங்கன்னா, ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ல போறது மட்டும் தான் ஒரு ஜென்யூனான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கன்க்ளூஷனா என்கிட்ட நீங்க கேட்குறீங்கன்னா, பல லட்சங்கள் குடுத்து நாம எடுக்கக்கூடிய ஒரு கார், அந்த கார நாம ப்ராப்பரா லைஃப் லாங் யூஸ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி லைஃப் லாங் நீங்க யூஸ் பண்ணணும்னா, கண்டிப்பா ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போனீங்கன்னா, ப்ராப்பரான டெக்னீஷியன், ப்ராப்பரான ஜென்யூன் மெட்டீரியல் போட்டு, ப்ராப்பரான அட்வைஸோட உங்களுக்கு அந்த வண்டிய ரெடி பண்ணி குடுப்பாங்க. அது லோக்கல் ஒர்க் ஷாப் போனீங்கன்னா, இது எதுவுமே ப்ராப்பரா இருக்காது. ஒண்ணு டெக்னீஷியன் ப்ராப்பரா இருக்க மாட்டாங்க. 2வது பார்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஜென்யூனா இருக்காது. 3வது ஃபியூச்சர்ல இந்த வண்டிக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க கெஸ் பண்ண மாட்டாங்க. இதனால எந்த ஒரு வண்டி எடுத்தாலும் கொஞ்சம் காசு அதிகமா போனாலும் பரவால்ல. நீங்க வண்டிய ப்ராப்பரா ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ல விட்டு எடுக்கிறது மட்டும் தான் உங்களுக்கும், உங்களுடைய வண்டிக்கும் பாதுகாப்பா இருக்கும். அதிகப்படியான ஆயுளுமே உங்களுக்கு வண்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு குடுத்த இந்த ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பா உங்கள ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க் யூ.